ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதியில் அப்கமிங் ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்கும் போல், அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிவியில் போயிட்டுருக்க வா தமிழா வா ஷோக்கு. ஸோ நம்மளோட ருத்ரபிரவீன் அண்ட் ஷாத்திகா, நிவின் அண்ட் ராகினி வந்து வந்திருக்காங்க. ப்ரொமோவுமே பார்த்துருப்பீங்க. புத்தாண்டில் எந்த ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டில் வந்து ஷோ போகும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோ. அதுக்கு எடுத்து ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பாருங்கள். இது ரீசெண்டாக நேற்றுக்கு நைட் வந்து ஷேர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிக்கு, செகண்ட் பிக் வந்து ரீசெண்ட் டைமில் பசுபதி கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம ராகினி. ஸோ அவங்க கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோவில் தாலிக்கயிறு இருக்குது. நேற்றுக்கே வெளியில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கயிறில் கழுத்தில் வந்து செயின் போட்டிருக்காங்க. அப்போது அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராகினிக்கு தாலி பெருக்கி கோக்கர் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் போல், அதனால தான் அஜயோட என்ட்ரியுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது விஜய் காவிரி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. எப்படி வந்து இவங்க 2 பேருக்கும் தாலி கோக்கர் ஃபங்க்ஷன், மேபி இதனால் 2 பேரும் ரீயூனியன் ஆகி 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு வராங்களா, தாத்தா பாட்டி இன்வைட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்க தாலிக்கயிறு பிள்ளைங்க செயினாக போட்டிருக்காங்க. மேபி யாருக்குமே சொல்லாமல் பசுபதி வீட்டிலே பசுபதி பண்ணுறாரோ நமக்கு தெரியல. பிகாஸ் நமக்கு வேறு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஒரு கிராண்டான லுக்கில் அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் நமக்கு அப்டேட் கிடைக்கல. கழுத்தில் இருக்க தாலிக்கயிறு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அது எப்படின்னு தான் நமக்கு தெரியல. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன் ட்ராக்குமே கொண்டு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டு வராங்களா என்ன நமக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் யமுனாக்குமே வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்குமே தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் நடத்தலை. அவங்களுமே கயிறு தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கழுத்தில் இருக்கிறத மாறினதை பார்த்ததுமே நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காவேரி சித்தி இருக்காங்க இல்லையா, சித்தி காவேரி தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் காவேரி கழுத்தில் இருந்த செயின் வந்து மாறி இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ சாலி செயின் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிஎஸ்ல கிடச்சிருந்தாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் கூட மறக்கவே முடியாதுங்க. காவேரிக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா புடவை கட்டி விடுவார். ஸோ நடந்து காமிப்பார்ல, கீழே வந்து பொண்ணு மாதிரி நடந்து காமிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த தாலி செயின் போடுறது. ஸோ அப்போ வந்து விஜய்க்கு ஒரு நல்ல மாற்றம் இருந்துச்சு. அதை நம்மளால என்ஜாய் பண்ண முடிச்சு. இந்த சீன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு மெமரியாக இருந்துட்டு இருக்கு. வீக்காவை பற்றின ஒரு மெமரியில் அது ஒரு குட் மெமரி. அந்த ஒரு பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீன்ஸ், அந்த ஒரு தாலி பிரிக்கி கோக்கிற ஃபங்க்ஷன் எனக்கு இது நினச்சதுமே எனக்கு டக்குன்னு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அதை கூட நான் ஷேர் பண்ணேன். எத்தனை பேருக்கு அந்த சீன் மறக்க முடியாது, ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.